வாக்குத்தத்தம் உன்னுடையது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீ நிர்மூலமாகாமல் இருப்பது என்னுடைய கிருபை. அதற்காக நீ நன்றி சொல்லு. இன்றைக்கு உனக்கு சமாதானத்தின் கிருபையும் தருகிறவராக நான் உன்னோடு இருக்கிறேன். நான் யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் எப்போது உண்மை உள்ளவராக இருக்கிறேன். நான் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. நான் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் சத்தியம். எனக்குள் இருப்பதும் சொல்லுவதும் செய்வதும் எல்லாமே உண்மையாயிருக்கும். நான் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. நான் சொன்னதை நிறைவேற்றும் தேவன். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு இருக்கிறேன். நான் தருகிற கிருபை உன்னை வாழ வைக்கும், உயர்த்தும், உன்னை சமாதானத்தின் பாதையிலே நடத்தும். நீ உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு சமாதானமாக இரு. உன் நம்பிக்கை என் மீது இருக்கட்டும். என் ரட்சிப்பை பெற்றுக்கொள். எனக்கு உகந்த வாழ்வை வாழ்வாயானால் நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். பயப்படாதே. ஆதார வசனம், உண்மை உள்ள சாட்சியும், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 1:5.